பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், துறை பிரபலங்கள் காலை முதலே வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். நடிகர் சிவகார்த்திகேயனும் சாலிகிராமம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தன்னுடைய குடும்பத்துடன் வந்து வாக்கினை பதிவு செய்திருந்தார். அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். அதேபோன்று இசையமைப்பாளர் அனிருத் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாக்குப்பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்குப்பதிவினை செய்வதற்காக வந்திருக்கிறார். சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, சற்று நேரத்திற்கு முன்பாக தாவேக தலைவர் விஜய் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார். நடிகர் ரஜினியும் வாக்குப்பதிவிற்காக வந்திருக்கிறார். அந்த வாக்குச்சாவடியினுடைய தற்போதைய நிலை? சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அங்கு தேர்தல் அலுவலர்கள் அவருடைய ஆவணங்களை சரிபார்த்து வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். வழக்கமாக அவர் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்து வருகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியதும் காலை 7 மணிக்கு சரியாக வந்திருந்து தனது வாக்கினை செலுத்தினார். அதே போல இந்த முறையும் தற்போது வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து தனது வாக்கினை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். ஒளிப்பதிவாளர் அருண் அந்த காட்சிகளை தற்போது காண்பித்து வருகிறார். தற்போது நடிகர் ரஜினிகாந்தின் வருகை காரணமாக ரசிகர்கள் இங்கு காத்திருந்தனர். வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியே இருந்த ரசிகர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தினர். இந்த நிலையில் தற்போது உள்ளே வந்திருக்க வாக்கினை செலுத்தி வரக்கூடிய ரஜினிகாந்திற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். தற்போது அவர் வாக்கினை செலுத்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது காவல்துறையினர் தற்போது அவர் நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்துவதற்கு ஏதுவாக இங்கு இருக்கக்கூடிய அவர்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர். உடன் அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் உடன் வந்திருக்கிறார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி எண் 247 நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். தற்போது தனது வாக்கினை செலுத்தியதை ஊடகத்தினர் மத்தியில் தனது கைகளை உயர்த்தி காட்டி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய மகள் சௌந்தர்யாவுடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். வாக்குப்பதிவிற்கு பிறகு அவர் அடையாள மையை காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக அங்கு செய்தியாளர்களும் வாக்காளர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிப்பதற்காக பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் ரஜினிகாந்தினுடைய வாக்குப்பதிவிற்கு பிறகு மற்ற வாக்காளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் பெரிய அளவில் தள்ளுமுள்ள இல்லாமல் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த பிறகாக வாக்குச்சாவடி மையத்திலிருந்து வெளியே வர இருக்கிறார். வெளியே வந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா, சந்தித்தால் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திரைப்பிரபலங்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நடிகர் சிவகார்த்திகேயன் உட்பட பல்வேறு தரப்பினரும் ஜனநாயக கடமையை ஆற்றுவதன் குறித்த முக்கியத்துவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய சொந்த தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு செய்த பிறகாக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதிக்கு புறப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகர் உள்ளிட்டோர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த பிறகாக சொந்த தொகுதிக்கு செல்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யாவுடன் வந்து தன்னுடைய வாக்கினை கோபாலபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திமுகவை சேர்ந்த அமைச்சர் KN நேரு உட்பட முக்கிய மூத்த தலைவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். அமைச்சர் அன்பில் மகேஷும் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருந்தார்.
Rajinikanth sitting and showing his ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். 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 ஓட்டுரிமை இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று வாக்களித்த பிறகு நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். செய்தியாளர் தமிழரசி விவரங்களோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ என்ன தகவல்? ரஜினி வாக்களித்த பிறகு சென்றிருக்கிறார். அந்த வாக்குச்சாவடி மையத்தில் மற்ற யாரெல்லாம் காத்திருக்காங்க? சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது வாக்களித்து சென்றிருக்கிறார். அவர் தனது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்துடன் வந்து தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். வழக்கமாக அவர் வாக்குப்பதிவு துவங்கியதும் காலை 7 மணி அளவிலேயே வந்து வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்திவிட்டு செல்வார். இந்த நிலையில இன்று 8:35 மணி அளவில் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். நன்றி தமிழரசி, தற்போதைய விவரங்களுக்காக. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த், தாவேக தலைவர் விஜய் உட்பட பல்வேறு திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்குப்பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் கொளத்தூர் தொகுதியில் தற்போது முதலமைச்சர் தற்போது தன்னுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை பதிவு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குப்பதிவு செய்திருந்தார். தற்போது முதலமைச்சர் தேனாம்பேட்டை தொகுதியில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு செலுத்துவதற்காக குடும்பத்துடன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். सर 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் வந்து வாக்குப்பதிவு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உடன் இருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இது குறித்த விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தற்பொழுது எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கார். அவரோடு துணை முதலமைச்சரும் வருகை தந்திருக்கார். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் குடும்பத்தோடு வந்து வாக்களிப்பதற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்ஐடி கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல முதலமைச்சர் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கார். துணை முதலமைச்சரும் அவரோடு செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சருடைய துணைவியார் மற்றும் துணை முதலமைச்சருடைய துணைவியார், துணை முதலமைச்சர் மகன் உள்ளிட்டோரும் உடன் வந்து தற்பொழுது வாக்கு செலுத்த செல்கிறார்கள். அவரோடு மயிலாப்பூர் திமுக வேட்பாளரும் உடன் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கார். அங்கு முதலமைச்சர் வாக்கு செலுத்துவதை அடுத்து இந்த மையத்துல பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏறக்குறைய சட்டமன்ற தேர்தலில் மாவட்ட வாரியாக பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் திமுக 200 சட்டமன்ற தொகுதியில் நிச்சயம் வெல்லும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கூட ஒவ்வொரு தொகுதி வாரியாக கள நிலவரம் என்ன என்ற அடிப்படையில வேட்பாளர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடல் நடத்தினார். ஏற்கனவே இந்த வாக்குச்சாவடி மையத்துல ஒரு சுமூகமாக பொதுமக்கள் ஏற்கனவே வரிசையில் நின்று வாக்களிக்கும் வகையில அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில முதலமைச்சர் தற்பொழுது வாக்கினை செலுத்துவதற்காக உள்ளே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும்
சில நிமிடங்கள்ல முதலமைச்சர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறார். தொடர்ந்து பாகமுகவர்கள் வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய முகவர்களுக்கு முதலமைச்சர் நேற்றைய தினம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருந்தார். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து முடியும் வரை கவனமாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கியிருந்தார். கடுமையான தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். 200 தொகுதியில் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருந்த முதலமைச்சர் தற்பொழுது தன்னுடைய வாக்கினையும் பதிவு செய்வதற்காக அவருடைய குடும்பத்தோடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய குடும்பத்தோடும் சேர்ந்து ஒரே வரிசையில் நின்று தற்பொழுது வாக்களிப்பதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். கோகுல், இப்போ இந்த வாக்குச்சாவடி மையத்துல மற்ற வாக்காளர்கள் காத்திருக்கிறாங்களா? என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? எந்த வயதுக்குட்பட்டவங்க அதிக அளவுல இருக்காங்க? எஸ்ஐடி கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல ஏற்கனவே வாக்களிப்பதற்கு காலை முதலே பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களித்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இளம் வயதினரும் அதே போல முதியவர்கள் வரை காலை முதலே ஆர்வத்தோடு வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு வந்திருந்தாங்க. முதலமைச்சர் வாக்கு செலுத்தக்கூடிய மையத்துல ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தாங்க. எந்தவித கூட்ட நெரிசலும் இல்ல, எந்தவித நெரிசலும் இல்லாமல் வாக்களிப்பதற்கு பொதுமக்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களும் ஒரு கூட்டம்